வாசலில் செடி வைத்தால் செல்வம் சேரும் என்று நம் முன்னோர்கள் கூறியிருப்பது உண்மைதான். வாஸ்து சாஸ்திரம் படி சில செடிகளை வீட்டில் வளர்த்தால் மன அமைதி, பணவரவு மற்றும் நல்ல எனர்ஜி வீட்டை சுற்றி நிறைவடையும். இந்த வீடியோவில் அவற்றை பற்றி தெரிந்து கொள்ளலாம். 1வது துளசி செடி. இதை வீட்டின் வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில் வைத்து தினமும் பூஜை செய்யும் போது புனிதத்தன்மை, மன அமைதி, சக்தி முழுவதும் வீட்டில் நிறைந்திருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும். 2ஆம் பனைக்காசு செடி, மணி பிளான்ட். இது பேரிலேயே பணவரவு குறிக்கிறது. வீட்டு உள்ளே தெற்கு கிழக்கில் ஒரு கண்ணாடி குடுவையில் நீருடன் வைக்கலாம். இது பணம் தேங்க வைத்து செலவை குறைக்கும் சக்தி கொண்டது. 3வது கற்றாழை, அலுவேரா. வீட்டின் மேற்கில் அல்லது கிழக்கில் வைக்கலாம். வாஸ்துவில் இது அதிக சக்தி தாங்கும் செடி. உடல் நலனும் எதிர்மறை சக்திகளை நீக்கும் சக்தியும் கொண்டது. 4வது பகவத்கீதாவில் கூறப்பட்ட பனையமரம், வாழை செடி. இந்த வாழை செடியை செவ்வாய்க்கிழமை, வியாழனன்று வழிபட்டால் குடும்ப நன்மை, திருமண நற்பலன்கள் ஏற்படும். வீட்டின் கிழக்கு திசையில் வளர்த்தால் சிறந்தது. 5வது சம்பங்கி, மல்லிகை, மருகு போன்ற வாசனை மலர் செடிகள். இதை வீட்டின் பூஜை அறைக்கே அருகில் வைக்கலாம். இதனால் வீடு முழுவதும் தூய்மையான சக்தி பரவும், தெய்வீக அலைகள் அதிகரிக்கும். 6வது செம்பருத்தி செடி. செம்பருத்தி செடி செல்வத்தை ஈர்க்கும் மற்றும் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. 7ஆம் ரோஜா செடி. ரோஜா செடி வீட்டில் அழகு மற்றும் நற்பெயரை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. 8ஆம் மூங்கில் செடி. மூங்கில் செடி அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் அமைதியையும் ஈர்க்கும் என்று நம்பப்படுகிறது. 9வது சங்குப்பூ. இந்த செடியை வீட்டின் கிழக்கு, வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில் நடலாம். வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டின் வடகிழக்கு திசை ஈசான்ய மூலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த திசை கடவுளின் திசை என்று நம்பப்படுகிறது. அதனால் சங்குப்பூ செடியை இங்கு வைப்பது மங்களகரமானது என்று கருதப்படுகிறது. 10வது அரேகா பனை. வாஸ்துப்படி வீட்டில் நேர்மறை ஆற்றலையும் அமைதியையும் தரும் ஒரு செடியாகும். இதை வீட்டின் கிழக்கு அல்லது வடக்கு திசையில் வைப்பது நல்லது. இது வீட்டிற்கு மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தருவதாக நம்பப்படுகிறது. வீட்டில் செடிகள் வளர்ப்பது சுத்தமான வாயுவை மட்டும் தருவதல்ல, உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் தரும். வாஸ்து சொல்லும் வழியில் செடிகளை வளர்த்தால் உங்கள் வீடு என்றும் நல்வாழ்வுடன் மலரும். நன்றி. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.